நீங்க சொல்றது பார்த்தா சாமி ரூமுக்கு வந்து நாங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம் கேட்போம் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் சில விஷயங்கள் காரணத்தோட இருக்கு, பிளஸ் அவ்வளோ அழகாவும் இருக்கு. ஸ்டாச்சுஸ் எல்லாம் இத பத்தி எனக்கு ஏதாவது சொல்லுங்களேன். கண்டிப்பா. இதெல்லாம் என்ன வுட்ல பண்ணிருக்கீங்க? இது எல்லாமே வாகை மரத்துல பண்றது மேடம். வாகை மரம்ன்றது அந்த டீக்குடோட ஃபீச்சர் இருக்கும். டீக்குட்ல மட்டும் தான் நம்ம கார்விங் பண்ற அளவுக்கு வளைஞ்சு கொடுக்கும். அது மாதிரி வாகை மரத்துலயும் அது வளைஞ்சு கொடுக்கும். அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்ல ஆக்சுவலா கிடையாது. அந்த காலத்துல டீக்குட்ல ஃபுல்லும் ஹேண்ட்மேட்ல பண்ணியிருக்காங்க. அதனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்திருக்கு அந்த காலத்துல. ஆனா இன்னைக்கு எனக்கு என்னன்னா எல்லார் வீட்லயும் சிலை இருக்கணும், எல்லார் வீட்லயும் தஞ்சாவூர் பெயிண்டிங் இருக்கணும். அஃபோர்டபிலிட்டி எனக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்கு எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும், எல்லாராலையும் முடியுமாங்கிற டவுட் வரும்ல. கண்டிப்பா மேடம். சிலையெல்லாம் சின்ன சைஸ்ல இருந்தே, அதாவது ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாயில இருந்தே உடன் சிலையெல்லாம் இருக்கும். சரிங்களா? இந்த 2 அடி சிலை எல்லாம் ஒரு 20000 ரூபாய் பக்கம் வரும். நல்லா அழகா இருக்கும். எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனா அந்த காலத்து ஸ்டைல்ல பண்ணோம்னா எப்பவுமே அதெல்லாம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் இருந்தாலும் எல்லார் வீட்லயும் இருக்கணும்ல, அதனால இந்த வேரியன்ட் பண்ணி வச்சிருக்கோம் மேடம். அப்புறம் மெயின் உங்களுடைய பேஜ்ல ரீசெண்டா ஒரு ரிவ்யூ பார்த்தாங்க. ரிவ்யூல ஒரு டீடைல் சொல்லியிருந்தீங்க. திருச்செந்தூர் முருகர் ஒரு பயங்கரமா வேற மாதிரி பண்ணி காட்டியிருந்தீங்க. அந்த ஸ்டாச்சு எங்க இருக்கு? ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆக்சுவலாக எதுக்காக திருச்செந்தூர் முருகர் கையில் அரளிப்பூ வச்சிருக்காரு, திருச்செந்தூர் முருகருக்கு பக்கத்தில் கீழே இருக்கிறவங்க அவங்க வள்ளி தெய்வானையா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. கோயிலுக்கே போக வேண்டாம் இருக்குங்க, நேராக உங்களோட ஷாப்புக்கு வந்தால் போதும் இருக்கு. நான் இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் இந்த 3D சூப்பர் எம்போஸ்ட் பண்ணுறதோட கான்செப்டே, இப்போ தஞ்சாவூர் பெயிண்டிங்னா எப்படி இருக்கும், அழகாக ஆர்ட் வரைஞ்சி வச்சிருப்போம். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் அந்த மாதிரி இருந்தது. இது நமக்கு 3D எஃபெக்ட் இல்லைங்க. ஆமாம் மேடம், அந்த காலத்து ஸ்டைலில் அதெல்லாம் பண்ணியிருப்போம். இது நமக்கு இப்போ நினச்ச நேரத்தில் திருச்செந்தூர் முருகன் போய் அங்க கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்லயே திருச்செந்தூர் முருகன் பாக்குற மாதிரி தான் அந்த கான்செப்டை மைண்ட்ல வச்சுட்டு அதை அழகா அவரை சிலை மாதிரி எடுத்து வச்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அ ஃபியூஷன் ஆஃப் தஞ்சாவூர் பெயிண்டிங் அண்ட் ஸ்டாச்சூஸ். ஸோ அதை அழகா ஃபியூஷனா பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்கோம் திருச்செந்தூர் முருகனை. இந்த திருச்செந்தூர் முருகன் மெயினா கேட்கிற கேள்விதான், கையில ஏன் அரளிப்பூ வச்சிருக்காங்க? லெஃப்ட் அண்ட் ரைட்ல அங்க கீழே இருக்கிறவங்க வள்ளி தெய்வானி நிறைய பேர் அவங்களே நினைச்சுப்பாங்க, முருகன் வள்ளி தெய்வானி கொடுத்துருங்க நினைச்சிட்டு ஏங்க வள்ளி தெய்வானி எதுக்கு சின்னதாவா அவ்வளவு சின்னதாவா இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக என்னன்னா அவங்க துவாரபாலகர்கள் தான். சரிங்களா? துவாரபாலகர்கள் இன்னும் கிளியரா சொல்லணும்னா சீர்பலின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? முருகர் அந்த திருச்செந்தூர் முருகன்ல அந்த கோயில்ல 16 இது இருக்கு, சன்னதி இருக்கு. அந்த 16 சன்னதிக்குமே நெய்வேத்தியம் வைக்க போவாங்க பாத்தீங்களா, அவங்க தான் அவங்க 2 பேரும். ஸோ இந்த திருச்செந்தூர் முருகன் பின்னா பெரிய ஹிஸ்டரி இருக்கு. அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன். என்னன்னா இவருக்கு ஜெயந்திநாதர்னு பேரு. அந்த சூரபத்மனை வதம் பண்ணிட்டு அவர் சுத்தப்படுத்துறதுக்காக சிவபெருமானுக்கு பூஜை பண்றாரு. ஏன்னா ஒருத்தர் வதம் பண்ணிட்டு வந்திருக்கோம், அது தப்பு தான். டெமானை நம்ம இது பண்ணாலும் கில் பண்ணாலும் அது இதுதான் தப்பு தான். ஏன்னா சரி அவரை சுத்தப்படுத்தணுன்றதுக்காக சிவபெருமானுக்கு அந்த அரளிப்பூ வச்சு அவரை சுத்தப்படுத்திட்டு ஃபுல்லும் பூஜை பண்றாரு. அதனால கையில அது எப்பவுமே வச்சிருப்பாரு. ருத்ராட்சம் எல்லாம் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சயின்ஸ், ஐ மீன் ஒரு ஹிஸ்டரி இருக்கு. பட் இதெல்லாம் அப்பப்போ எங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா இது நீங்க சொன்ன மாதிரி இந்த ஷார்ட் டைம் பத்தாது. பட் இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் நிறைய பேருக்கு இந்த ஈகர் இருக்கு. ஸோ நீங்க இந்த மாதிரி கீப் நீங்க டூயிங் இந்த இன்ஸ்டால இது பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த எக்ஸ்பிளேஷன் பண்றதாகட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நாங்க தெரியாத கூட உங்க மூலியமா ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இப்ப நிறைய பேர் வேலைக்கு போறனால டைம் இல்லாம இருக்கும், வர முடியாம இருக்கிற பல ரீசன்ஸ் இருக்கும். ஸோ உங்களாலதான் நாங்க சில விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா மேடம். அந்த 2 நிமிஷம் டைம் என்னோட கான்செப்டே அந்த 40 செகண்ட்ல ஏதாவது ஒன்று இன்னைக்கு ஒரு டீடைல் எல்லாருக்கும் கொடுத்துடணும். அந்த படம் வாங்குறவங்க தேவை வேணும்ன்றவங்க கண்டிப்பா வாங்குவாங்க மேடம். ஆனா எல்லாருக்குமே எல்லாமே இதெல்லாம் தெரியணும். தஞ்சாவூர் பெயிண்டிங்னா என்ன, ஒவ்வொரு கடவுளுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்டரி தெரியணுன்றதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வருவேன் நான். கண்டிப்பாங்க. ஸோ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எப்படிங்க? இப்போ நான் என்னோட சம்மந்தப்பட்டு கேட்குறேன். ஓகே மேடம், நீங்கள் இந்த ஜுவல்லரிலாம் வாங்கும்போது குந்தன் ஜுவல்லரி வாங்குவீங்க பார்த்தீங்களா? கெம்பு ஸ்டோன் வாங்குவீங்க, குந்தன் ஸ்டோன் வச்சு வாங்குவீங்க. இது அப்போ ஒரிஜினலாக கிடையாது, இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன்ஸ் வச்சு நீங்கள் இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் குந்தன் ஸ்டோன்ஸ் தான். ஓகே. ஸோ ஆனால் அந்த காலத்து ஒரிஜினல் தஞ்சாவூர் படத்தில் ஸ்டோன்ஸே கிடையாது மேடம். இன்னும் நம்ம ஸ்டோன் வச்சா இன்னும் கொஞ்சம் அழகாக அலங்கரிச்சு கொடுக்கலாம். எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் அந்த படத்தில் நடிக்கிற அந்த சரோஜமா அந்த அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கமல் போட்டுட்டு இருப்பாங்க. அதுவே அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஜொலிக்கும், பளிர். ஸோ அந்த ஸ்டோனுக்கு இப்போ இருக்க ஸ்டோனுக்குலாம் நிறைய மாறிடுச்சு. நம்ம கோல்டுக்கு போனா கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ண போனா அந்த ஒரு இது கிடையாது ஃபிளாஷ். பட் இது கூட நல்ல ஒரு மாதிரி அந்த கிளாரிட்டியோட இருக்கனால தான் கேட்குறேன். ஓகே ஓகே, பளபளன்னு இருக்கு, அது என்னன்னு கேட்குறீங்க. ஓகே மேடம், நீங்க பளபளன்னு பார்க்குறது எல்லாமே அமெரிக்கன் டைமண்ட்ஸ். ஓகே. நீங்க ஒயிட் கலர்ல பார்க்குறது எல்லாமே முத்து.
சரிங்களா. அண்ட் இந்த கிரீன் அண்ட் ரெட்ல வர்றது மட்டும் இந்த குந்தன் கல். ஓகே ஓகே. நீங்க ஜுவல்லரி எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுதான் கெம்ப் ஸ்டோன் கூட யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் கெம்ப் யூஸ் பண்ண மாட்டோம், குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்தால் நம்ம எல்லா ரேஞ்சிலும் வச்சுருக்கீங்களா? எல்லாராலையும் வாங்க முடியல. இப்போ எங்களை மாதிரி குட்டி சாமி ரூம் வச்சுருக்கவங்க, ஏன்னா நீங்கள் சொல்கிறது பார்த்தா சாமி ரூமுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூம் கேட்போம், அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து சில விஷயங்கள் காரணத்தோடு இருக்குது, ப்ளஸ் அவ்வளோ அழகாகவும் இருக்குது. நம்ம இதெல்லாம் வச்சாலே வீடு வந்து செம்ம கிராண்டியாக தெரியற அளவுக்கு ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக. ஸோ ஆனால் சின்ன பூஜை ரூம் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம், மினிமலான ஒரு. கண்டிப்பாக நான் சொல்கிறேன் பாருங்க. அதாவது எல்லார் வீட்லேயும் தஞ்சாவூர் பெயிண்டிங் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட கான்செப்ட் மேடம். 9,000 ரூபாயில இருந்தே நல்ல தஞ்சாவூர் படம் கிடைக்கும். ஆனால் நான் ஒரு சஜஷன் கொடுக்குறது என்னன்னா, ஒரு 16,000 ரூபாயில ஒரு சைஸ் இருக்கு மேடம், 1.5 அடி படம், 1.5 அடி ஹைட்டுக்கு. அந்த சைஸ் எடுத்தோம்னா அந்த காலத்தில் அதுதான் ஸ்டார்டிங் சைஸ். அந்த சைஸ் வச்சோம்னா முகம்லாம் நல்ல பார்வையாக திருத்தமாக அழகாக இருக்கும். நமக்கு கையெடுத்து கும்பிடணும். நம்ம இப்போ டெய்லி பார்க்குறோம் அந்த கடவுளை பூஜை ரூம்ல. முடிஞ்ச அளவுக்கு அந்த 1.5 அடி சைஸ் எடுத்தாங்க அப்படின்னா படம் ரொம்ப அழகாக வரும், முகமும் ரொம்ப லட்சணமாக இருக்கும். இப்போ எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, நார்மலா இப்போ எங்களுக்கு வந்து எந்த குலதெய்வம் தெரியல, என்ன சாமியை ஃபாலோ பண்ணணும் தெரியல, பட் சாமி ரூம்ல இதை வச்சா நல்லது அப்படின்னா நீங்க என்ன சஜஷன் கொடுப்பீங்க? கரெக்டான கேள்வியா கேட்குறீங்க மேடம், ரொம்ப கரெக்ட். எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு தெரியாது. சில பேருக்கு வந்து வீட்டில் பெரியவங்க இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல, அவங்கள்ட்ட கேட்க முடியாத ஒரு நிலைமையில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எப்பவுமே விநாயகர், லக்ஷ்மி வந்து தாமரையில இருக்கணும். விநாயகர் எப்பவுமே வலம்புரியில வச்சுக்கலாம். லக்ஷ்மி தாமரை லக்ஷ்மி, சரஸ்வதி தாமரை சரஸ்வதி, முருகர் திருச்செந்தூர் முருகன், அண்ட் பெருமாள். இந்த 5 படம் போதும் மேடம், போதுமானது. இதுக்கு மேல வைக்கணும்னா நம்ம சிவன் பார்வதி வச்சுக்கலாம். அதான் நிறைய இருக்கு, அமக்ஷம்மன், மீனாட்சம்மன், அன்னபூர்ணி, தன்வந்திரி. அதான் நிறைய. இப்போ வந்து புதுசா எங்க ஷூட்டிங் ஃபீல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குபேர சாமி வந்து அதிகமா வந்து குபேரலட்சுமி வந்து அதிகமா கும்பிடுவாங்க. அங்க கும்பிட்டீங்கன்னா நிறைய உங்களுக்கு அந்த செல்வம். ஆமா, பெருமாளுக்கே வந்து கடன் கொடுத்த இதுதானே குபேரருக்கு. அந்த அளவுக்கு பணம் வச்சிருக்காருன்றப்ப குபேர படம் இருக்குங்களா? குபேர லட்சுமி இப்போதைக்கு அது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் மேடம். சின்ன படத்துலையும் பண்ணி கொடுத்துருக்கோம், 1.5 அடி சைஸ்லையுமே பண்ணி கொடுத்துருவோம் குபேர லட்சுமி. ஸோ அது வந்து நிறைய மினியேச்சர் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கட்டம் கூட இருக்கும் கீழே, நியூமெரிக்கல் இது வாஸ்து நம்பர்ஸ்லாம் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த குபேர லட்சுமி படத்துல வந்து நம்ம டீடைல்ஸ் கொடுத்து வச்சிருப்போம். நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு பாத்தீங்களா, நான் எல்லாம் பார்த்து அவர் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். அப்ப எங்க வீட்டு குபேர லட்சுமி வர வேண்டாம்னு நினைக்கிறாரா? நான் உங்களுக்கு கண்டிப்பா பண்ணி பண்ணி தரேன். சரிங்களா. நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு முருகர் வச்சாலே நம்ம வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போற அந்த ஃபீல் வந்துருது. படம்லாம் எனக்கு கொடுக்கவே மனசே வராது மேடம். அவ்வளோ பிடிச்சி போயிடும். நம்மளே வச்சுக்கலாமா எல்லா படமும் அப்படிதான் தோணும். அப்புறம் சரி நம்ம கஸ்டமர்ஸ். ஏன்னா என் ஹஸ்பண்ட் கேட்டேன்னா, இந்த கோயிலுக்கு போனால் ஒரு தெய்வீக ஒரு ஸ்மெல் இருக்கலாம், அது எல்லாருக்குமே பிடிக்கும் நார்மலாக. கோயில் வந்து மெயின் நம்ம போகிறது பாசிட்டிவிட்டிக்காக தான். அந்த ஒரு ஃபீல் வந்து நிஜமாவே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு வச்சு பார்த்தாலே வந்து அது ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு டிவோஷன் நம்மளுக்கே தெரியாம அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா மேடம், அந்த அளவுக்கு அந்த இது இருக்கணும், அந்த ஃபீல் வரணும், அந்த வைப்ரேஷன் வரணும் தான் பார்த்து அந்த அவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்றது. நானுமே ஒவ்வொரு படம் பண்ணும்போது ஆர்டிஸ்ட் பக்கத்துலேயே உட்காந்துருவேன். சம்டைம்ஸ் பார்த்துட்டே இருப்பேன், சரி எல்லாம் கரெக்டாக அழகாக வருதா. ஏன்னா அவங்களுமே சொல்லுவாங்க, என்னதான் அவங்க வரைஞ்சாலுமே நம்ம கூட இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தப்பு தெரியும். நம்ம செய்யறவங்களுக்கு என்னைக்குமே தப்பு தெரியாது. ஸோ ஏதாவது ஒண்ணுன்னா இல்லை இது மட்டும் கரெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. அந்த ஐ எல்லாம் ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும் இல்லைங்க, அந்த ஐ வந்து அந்த பிளசன்ட் ஃபீலோட நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த வுட்ல நிறைய விநாயகர் வச்சிருக்கீங்க, எதனால நிறைய விநாயகர் பண்ணியிருக்கீங்க? அங்க விநாயகர் அதிகமாக இருந்தது. வழித்துணை விநாயகர் தான், எல்லாத்துக்கும் விநாயகர் தான் ஆதி மூலம். அதாவது வீட்டில் ஒரு என்ட்ரன்ஸ்ல என்ன கடவுள் வைக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னா விநாயகர் வச்சிடலாம். எங்களை மாதிரி ஆளுங்களாம் எது இந்த நாலேஜும் இல்லாமல் கிளம்பி வந்துட்டேன் பார்த்தீங்களா. கண்டிப்பா இந்தியாவில் வந்து எக்கச்சக்கமான பேர் என்ன கடவுள் வைக்கிறதுன்னு தெரியலன்னா விநாயகர் வச்சிருவாங்க. ஸோ விநாயகருக்கு அவ்வளோ கிரேஸ், அவ்வளோ. விநாயகர் வந்து என்ன வெரி வெரி ஃப்ரெண்ட்லி ஆல்சோ. கிருஷ்ணரும் விநாயகர் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. நம்ம வந்து என்ன தப்பானாலும் நம்ம வச்சு போனா போட்டு பரவாயில்ல மன்னிச்சு விட்டுருவாங்க. நான் சில டைம் அப்படிதான் பண்ணுவேன், ஏதோ ஒன்று பண்ணிடுவோம் தப்பா, சரி கடவுள் இன்னைக்கு மன்னிச்சிரு, நம்ம கடவுள் தான் மன்னிச்சிருவாரு, அந்த மாதிரி மைண்ட் செட் வந்துடும். பட் இன்னொன்று நிறைய ஃபாரினர்ஸ் வந்து நம்ம தமிழ் ஆளுங்களுக்கு வந்து நம்மளோட இந்த கோயிலெல்லாம் வந்து விரும்பி பார்க்கறது, அதுக்கு அடிக்டர் அந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பர்டிகுலராக ஏதாவது ஒரு அதர் கண்ட்ரி பீப்புள் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டு பண்ணியிருக்கீங்களா? அவங்களுக்காக ஏதாவது கேட்டிருக்காங்களா? ஏராளமா மேடம். அதாவது அவங்களுக்கு இந்த கடவுள் சார்ந்த விஷயம் நிறைய தெரியாது, ஆனா அவங்க ஆர்ட்டை ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க. இப்ப நம்மளாம் இப்படி பாக்குறோம் பாத்தீங்களா, அவங்கலாம் வந்து இப்படி ஃபுல்லா பார்த்துட்டே இருப்பாங்க, ஒரு அரை மணி நேரம்னாலும் பார்ப்பாங்க. அந்த டீட்டெயில் அது மாதிரி இருக்கிறவங்க சில பேர்லாம் எனக்கு பர்டிகுலரா இந்த மாதிரி படம் கூட பர்டிகுலரா நிறைய பேர் கேட்பாங்க, ஏதோ டான்சிங் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்தோனேஷியன் சீட்டான்னு ஒரு கான்செப்ட் மேடம். கையில் எடுக்கலாம் தாங்க, இது 2 அடி சைஸ் தான் வரும். ஓகே. ஸோ அது ஏன் இந்த கலர்ல பண்ணியிருக்கீங்க? எதனால இது
இது இன்னும் படம் இன்னும் முடியல மேடம், இல்ல முகம் தான் வரைஞ்சிருக்கோம். இந்தோனேஷியா சீதா அப்படின்னா சீதா அங்கேயும் போனாங்கிற மேடம். விநாயகர் எல்லா ஊர்லயும் இருக்காங்க. அதாவது நம்ம ஊர்ல விநாயகர் வந்து ஒரு போஸ்ல இருப்பாரு, நார்த் இந்தியால மும்பைல பாத்தீங்கன்னா அவர் வேற மாதிரி ஒரு போஸ்ல டான்சிங் விநாயகர்லாம் இருக்காங்க. அப்படின்றப்ப டான்சிங் விநாயகர் இருக்கும்போது டான்சிங் சீதா இருக்கக்கூடாது. அதனால இந்தோனேஷியால அவங்க வந்து சீதையை இந்த மாதிரி ஒரு ஸ்வரூபத்துல வழிபட்டு வராங்க. அதை வந்து நம்ம தஞ்சாவூர் பெயிண்டிங்ல ரொம்ப வருஷமா பண்ணிட்டு வர்றது ஒரு ஹெரிட்டேஜா இருந்திருக்குது. அதாவது இது ஒரு பர்டிகுலர் பீஸ், இது கண்டிப்பா கேட்பாங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எனக்கு லிவிங் ரூம்ல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசையா கேட்பாங்க. இது வந்து ஃபுல் ஃபினிஷ் ஆனதா இல்ல வந்து ஃப்ரேம் இதுக்கு பண்ணுங்க? இது இன்னும் முடியவே இல்லை மேடம். இதுல இன்னும் கோல்டு ஒட்டணும், அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர்லாம் பண்ணணும். இந்த எம்போஸ்லாம் வந்து இந்த கோல்டு ஸ்டிக் பண்ணுவீங்க? எங்கெங்கெல்லாம் டிசைன்ஸ் இருக்கோ நமக்கு வந்து எங்கேயுமே இந்த இது வந்து பேசிக்கா சாக் பவுடரும் கருவேல கோந்து வச்சு பண்ற இதுதான், ஹேண்ட் ஒர்க் தான். மெஹந்திலாம் பண்றீங்க பாத்தீங்களா? அதுதான் நான் எங்களை க்ரூம் பண்ணிக்கிற மாதிரி சீதா அவங்கள வந்து இனிமேல் வந்து எங்களை க்ரூம் பண்ணி அதை கலர்ஃபுல் ஆக்குவீங்க. கரெக்டா, இந்த கோல்ட் எல்லாம் ஒட்டி கலரிங் பண்ணி கொடுத்துருவோம். இது கூட ஆர்டர் பேஸ்ல தான் பண்ணிருக்கீங்க அப்ப நீங்க? இல்ல மேடம், மோஸ்டா என்னோட எல்லா கிரியேஷனுமே வந்து வெயிட்டா இருக்கு. இல்ல பரவாயில்ல வெயிட் இல்ல. சோ மோஸ்டா என்னோட எல்லா கிரியேஷன்ஸ்மே வந்து நானே பண்ணி தான் வைப்பேன். சோ அதாவது ஆர்டருக்காக பண்ணணும், ஆர்டர் படம் தனியா பண்ணுவோம். அதனால தான் இந்த மாதிரி படம் எல்லாம் பண்றதுக்கு டைம் ஆகும். நான் டைம் இருக்கும்போது பண்ணி வச்சிருவோம். அதுக்கு கஸ்டமர் ஆர்டர் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அப்ப நீங்களே யோசிப்பீங்க நம்ம நிறைய சொன்ன மாதிரி நீங்க இவ்வளவு படம் பண்ணிட்டீங்களே, இதை தாண்டி என்ன பண்றது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் அப்பப்போ இருந்துகிட்டே இருக்குமே? இன்னும் நிறைய இருக்கு மேடம், நிறைய இருக்கு. அதாவது லிமிட்டட் இவ்வளவுதான், ஆனா எல்லாமே எல்லா சைஸ்லயும் பண்ணி வைக்கணும் அப்படின்றது தான் என் ஆசை. பட் இதுக்கெல்லாம் நிறைய ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்றீங்களா இல்ல எப்படி? உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து நான் சொன்ன நான் சின்ன வயசு ஐ கம் ஃப்ரம் வெரி ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி மேடம். நிறைய கோயில், எனக்கு நிறைய ஸ்லோகம் தெரியும். ஸோ அதனால சின்ன வயசுல இருந்தே நிறைய ஸ்லோகம் எல்லா கோயிலுக்கும் போவோம். எங்க அம்மா வந்து ஃபுல் டைம் எங்க மதரோட ஃபுல் டைம் வேலையை காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சது நைட் வரைக்கும் இதுதான் ஸ்லோகம் சொல்றது தான். ஸோ அந்த அளவுக்கு when I come from a traditional family எனக்கு எல்லா கடவுள் பத்தி மேக்ஸிமம் ஓரளவுக்கு தெரியும். ஸோ அதுவுமே 5% கூட கிடையாது. அப்போ எனக்கு இந்த சிதம்பர ரகசியம் சொல்றாங்களா, அந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் அப்பப்போ நீங்க இந்த இன்ஸ்டால் வந்து கிளியர் பண்ணீங்கன்னா, ஏன்னா எல்லாருக்குமே அந்த கன்ஃபியூஷன் இருக்கு. அது என்னடா சிதம்பர ரகசியம்ங்கறாங்க, ஏன் அந்த கோயில் அது பர்టిక్యులர் அந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்கன்றலாம் இருக்கும். சோ நீங்க அப்பப்போ கண்டிப்பா நான் கண்டிப்பா அதை பத்தி பேசுறேன். அந்த சிதம்பர ரகசியத்துக்கு லிங்க் பண்ற மாதிரி ஒரு கதை இருக்கு. டச்சுக்காரங்கலாம் வந்து நடராஜர் சிலையும் திருச்செந்தூர் முருகன் சிலையும் தூக்கிட்டு போனாங்க. அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? இல்லைங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க. கேட்க கூடாது, நான் தெரியல, நான் ஒரு தத்திங்கர் தெரிஞ்சிரு படிச்சு. இல்ல மேடம், மேடம் நிறைய இருக்கு நமக்கு தெரியாத விஷயம், ஒரு சின்ன விஷயம் கூட தெரிஞ்சிருக்கலாம், இல்ல பெரிய விஷயம் கூட தெரிஞ்சிருக்கலாம். அதனால தான் கேட்டேன். ஸோ அந்த டச்சுக்காரங்க வந்து இந்த நடராஜர் சிலையும் நம்ம திருச்செந்தூர் முருகன் சிலையை எடுத்துட்டு போயிட்டாங்க. நடுக்கடல்ல வந்து இடிக்குது, அலை அநியாயத்துக்கு வேகமா அடிக்குது. பயந்து போய் இந்த 2 சிலையை தூக்கிட்டு போனதுனால தான் அது இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி கடல்ல போட்டாங்க. அது அந்த திருச்செந்தூர் முருகனுக்கான ஹிஸ்டரி அது. அது மாதிரி நிறைய ரகசிய ஹிஸ்டரி இதெல்லாம் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு டீகோட், அதாவது இந்த லாங்குவேஜ் சொன்னா டீகோட் பண்றேன். இந்த விஷயம் நிறைய டீகோட் பண்ணி நான் டெஃபினட்டா சொல்றேன். இல்ல இந்த வெளி அப்பெல்லாம் நடந்த நிறைய இந்த பேட்டில் வார்க்கான ரீசன் கூட நம்ம ஊர் சாமிகளும் அவங்க போட்டிருந்த அந்த ஆபரணங்கள்லாம் சொல்லுவாங்க. அது வந்து ஹையர் பண்றதுக்காக நிறைய அந்த வாரே நடந்ததா சொல்லி. கண்டிப்பா மேடம், ஆமா அவ்வளோ ரிச்சா இருந்திருக்காங்க நம்ம ஊர்ல, ரொம்ப ரிச்சா இருந்திருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், லிங்கா படத்துல வந்து நம்ம வந்து படத்தை பார்த்தாங்க தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதனால அதுலயே தெரிஞ்சிருக்கு மேடம் உங்களுக்கு நம்ம ஊர்ல அவ்வளோ கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் இருந்திருக்கு. ஸோ நாலேஜ் அவ்வளோ இருந்திருக்குது. இன்னமும் எதுவுமே விட்டு போகல, திருப்பி பழைய இடத்த பிடிச்சிருவோம் சீக்கிரம். கண்டிப்பா, ஏன்னா நீங்க இந்த மாதிரி சொல்லதான் நிறைய விஷயம் நம்ம கூட போய் என்னோட இப்போ என் பாப்பாலாம் ஃபியூச்சரில் வரும்போது அவங்க என்ன தெரிஞ்சுக்குவாங்க, ஆஃப்டர் 20 இயர்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ நீங்களாம் இந்த பதிவு பண்ணுறது தான் வந்து அது அழியாமல் எப்பவும் இருக்கும். அதை பார்த்து அவங்க சில விஷயம் தெரிஞ்சுக்கவும் முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எதாவது கண்டிப்பாக அப்பப்போ ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. டெஃபினட்டாக என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 40 செகண்டில் எல்லாருக்குமே டெய்லி ஒரு சின்ன கடவுள் பற்றி ஒரு அப்டேட், நம்ம ட்ரெடிஷன் பற்றி ஒரு அப்டேட் அது கண்டிப்பாக கொடுப்பேன் மேடம். கண்டிப்பாங்க. சரி, இவ்வளோ விஷயம் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் இதெல்லாமே நீங்களோட ஓன் உங்களோட இன்புட் மட்டும் தான் பண்றீங்களா இல்ல உங்களுக்கான டீம் ஏதாவது இருக்கா? உங்க டீம் பர்சன்ஸ்? மேடம், அதாவது வந்து இது வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங் ஒரு ஆள் பண்ற விஷயமே கிடையாது. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலுமே ஒரு ஆள்னால ஒரு படம் பண்ணணும்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு படம் பண்ணுவார். அது வந்து அதுக்கு என் பின்னாடி இன்னைக்கு இவ்வளோ படம் அழகான படம் இருக்குன்னா ஐம் டோட்டலி தேங்க்ஃபுல் டு மை டீம். எனக்கு எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோட ஸ்டாஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னோட கஸ்டமர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னோட ரா மெட்டீரியல் சப்ளையர்ஸ் இம்பார்ட்டன்ட், வெண்டர்ஸ் இம்பார்ட்டன்ட், என்னோட ஹவுஸ் கீப்பிங்லேருந்து எல்லாருமே எனக்கு இன்னைக்கு இந்த கடையில் இவ்வளோ நல்ல படம் இருக்குது அப்படின்னா எல்லாரும் ஒரு இடத்துல கோஆர்டினேட்டடாக இருந்து பண்ணியிருக்காங்க. ஸோ என் டீமை நான் டெஃபினட்டாக கண்டிப்பாக பார்த்தா நான் அவங்களுக்கும் பெரிய தேங்க் பண்ணணும். ஏன்னா வந்து நான் ஏதோ ஒரு சின்ன ஒரு வரும்போது சொல்லிட்டு கூட வந்தேன், நான் ஒரு பர்ச்சேஸ்க்கு போறேன்ட்டு நினைச்சிருப்பாங்க. ஏதோ வந்து எப்போ போல வந்து எதற்காக இதை ஊசி மணிக்கா இது மாதிரி வாங்க போறாளாட்டு. பட் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நானே நிறைய என்னை வந்து கிளியர் பண்ணிட்டு போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம். இவங்க அபிராமி இங்க வாங்க.
அபிராமி வந்து ஓகே எங்கள் டீமில் ஒவ்வொருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். பட் ஐ மீன் உங்கள் நேரத்தையும் ரொம்ப வீணடிக்க விரும்பல. சரிங்களா? அபிராமி வந்து BFA கிராஜுவேட்டட் ஆர்டிஸ்ட். காரைக்குடியில் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க. இது மாதிரி நிறைய ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து படித்த பசங்களை தான் நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். அதில் கொஞ்சம் பேர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அபிராமி 5 years BFA முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 5 years படிக்கணும் மேடம். BFA படிக்கணும். ஆமாம், அது ஒரு ப்ரொஃபஷன். அது ஒரு ப்ரொஃபஷன். அதுக்கப்புறம் வந்து 3 வருஷம் வந்து ட்ரைனிங், 1 வருஷம் ஃபுல் ட்ரைனிங், இன்டென்ஸ் ட்ரைனிங். அப்புறம் இப்போ வந்து நல்ல சைடு ஒர்க்லாம் அழகாக பார்த்து பண்ணுவாங்க. அபிராமி வெரி குட் ஹார்ட்டட் ஆர்டிஸ்ட். ஓகே. ஸோ எல்லார் வீட்லேயும் அந்த தெய்வீக ஃப்ளேவர் வர்றதுக்கு நீங்களும் ஒன் ஆஃப் த ரீசன் கண்டிப்பாக. அதாவது கலை இருந்தால் மட்டும் பத்தாது மேடம், நல்ல எண்ணம். அப்போ தான் வந்து அந்த கஸ்டமர் வீட்டுக்கு போகும்போது நல்ல படமாக போகும். ஆமாம். ஸோ இந்த பரம்பரை ஷாப்பில் சொன்ன மாதிரியே எல்லாமே வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் எல்லாம் அத்தன்டிக்காக இருக்குது. மெயின் நம்ம ஒரு ஃபோட்டோவை மாற்றுறது முக்கியம் கிடையாது. ஃபோட்டோவை நம்ம வைக்கும்போதே நம்ம என்ன மீனிங் தெரிஞ்சுக்கிட்டு ஃபுல் ஃபார்மாக வைக்கும்போது எனக்கு இவ்வளோ நேரம் வந்து எனக்கு கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. செம்ம யூஸ்ஃபுல்லான திங்ஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்டாச்சு பண்ணுறதுக்கும் அவங்க ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப பொறுமையாக பண்ணியிருக்காங்களாம்மா. நம்ம இதெல்லாம் ஈஸியாக தான் நினச்சிட்டு இருந்தேன் நான். இதோட வேல்யூ என்னங்கிறது எனக்கு தெரியுது. எனக்கு அது டவுட் இருக்குங்க. பசு வந்து நமக்கு என்ன சாமியில் நம்ம எடுத்துக்கலாம்? அது எல்லாருமே வந்து காமதேவன் வீட்டில் வைக்கணும், காமதேவன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கும்பிடுறாங்க. நாங்களும் ஒரு காமதேவன் வீட்டில் வச்சிருக்கோம், ஸ்டாச்சு வச்சிருக்கேன்.